வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொடிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா 1 நிமிஷம் நல்லா வதங்கினதும் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை இருந்தால் கூட கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். 1 டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குல போட்டிருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிடலாம். மாவு தோசை மாவு பதத்தில் இருக்கட்டும். இதில் கலர் வேணால் சேர்த்துக்கலாம், நான் இதில் சேர்க்கலை. உருளைக்கிழங்கு நல்லா ஆறுனதும் இப்படி நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மாவு நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.